வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி ஏ டைப்புக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் தான் நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் 1 மார்க்கும் இருக்கும், இன்டீரியர் 1 மார்க்கும் இருக்கும். புக் பேக்கை நல்லா தரவு பண்ணிட்டு போயிருங்க. புக் பேக்கில் ஆப்ஷனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா சில டைமு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டைப்பில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க்கை தரவு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து ஒரு 10 கொஷின் கேட்பாங்க, இன்டீரியர்லேருந்து ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. ஸோ இதில் மெயினாக நம்ம அந்த 2 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண ஜுவாலஜி கொஷின் பேங்க்லேருந்து கம்பல்சரி எந்தெந்த சாப்டரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும், வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஸோ இதில் 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, 6 × 2 12. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ ஃப்ரம் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ. ஆண் தவளையினை பெண் தவளையிடமிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய்? ஹவ் வில் யூ டிஃப்ரென்ஸ் த மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ராக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இரைப்பையில் இல்லை? ஒய் ஆர் த வேலிஸ் பிரசன்ட் இன் இன்டெஸ்டைன் நாட் இன் ஃபார் இன் ஸ்டொமக். இதய துடிப்பு எனப்படுவது யாது? வாட் இஸ் கால்ட் ஹார்ட் பீட். சிறுநீர் உருவாக்கத்தின் 3 செயல்பாடுகள் பெயரினை கூறுக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் த 3 ப்ராசஸ் இன்வால்வ் இன் ஃபார் யூரின் ஃபார்மேஷன். வென்ட்ரிகல்களில் சுவர் ஆரிக்கல்களின் சுவரை விட தடித்து காணப்படுகிறது, ஏன்? த வால் ஆஃப் வென்ட்ரிகல் இஸ் திக்கர் தென் ஃபார் ஆரிக்கல், கிவ் ரீசன். ஹார்மோன்கள் என்பவை வேதி தூதுவர்கள் எனப்படும், நியாயப்படுத்துக. ஹார்மோன்ஸ் ஆர் நோன் ஆஸ் கெமிக்கல் மெசேஞ்சர், ஜஸ்டிஃபை. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த செல்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுவதில் பயன்படும் சிவப்பு மற்றும் இரத்த வெள்ளை எண்ணிக்கையினை நீர்க்க செய்யும் திரவத்தின் பெயர்களை எழுதுக. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், சில டைம் நம்ம கம்பல்சரியில் கேட்குறாங்க. நேம் த ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி டைலூட்டிங் ஃப்ளூயிட்ஸ் ஃபார் யூஸ்ட் இன் ஃபார் பிளட் செல் கவுண்டிங். எண்ணெய் பலகாரங்கள் நீண்ட நாட்களுக்கு உட்கொண்டு வரும்போது பித்த கற்கள் தோன்றலாம், விளக்குக. ப்ரோலாங்டு இன்டேக் ஆஃப் ஆயில் ஸ்நாக்ஸ் மேபி லீட்ஸ் டு த கல்ஸ்டோன்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன், எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 3. ஸோ பார்ட் 3ல் எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினா எண் 33க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் விடையளிக்கவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 × 3 18. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. பேருலக ஆர்கியா பற்றி குறிப்பு எழுதுக. ஸோ இது முக்கியம், சில டைம் 5 மார்க்லையும் நமக்கு இது கேட்குறாங்க. ரைட் ஏ நோட் ஆன் டொமைன் ஆர்கியா. பிளவு உடற்குழியினை உணவு பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக. கம்பேர் த சைலோம்ஸ் வித்தின் என்ட்ரோசைலம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியோலர் திசுவுடைய படம் அறிந்து பாகம் குறிக்கும். ட்ரா அண்ட் லேபிள் த ஏரியோலர் டிஷ்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நார்கோலிசிஸ் நிலை எனப்படுவது யாது? வாட் இஸ் கண்டிஷன் கால்டு நைட்ரோஜன் நார்கோசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குறிக்கப்பட்ட பாகங்களை எழுதுக. ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி டயக்ராம் வந்து ட்ரா பண்ண சொல்லலாம், அப்படின்னா கிட்னியோட படத்தையே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணணும். ஏன்னா என்ன, பினா என்ன, சினா என்ன, டினா என்ன, ஈனா என்ன, எஃப்னா என்னன்னு சொல்லி பார்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோன் சுரப்பதில் இயக்கத்தின் பங்கை விளக்குக. அந்த ஹார்மோனின் பெயர் என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஹார்ட் இஸ் ரோல்ஸ் ஆஃப் செக்ரிட்டிங் ஹார்மோன்ஸ் தட் ரெகுலேட்ஸ் த ரீனல் ஃபங்க்ஷன், வாட் த ஹார்மோன் திஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், குச்சி மற்றும் கூம்பு செல்களை வேறுபடுத்துக. ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்குறாங்க இந்த கொஸ்டினை. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ், படமும் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அடுத்து 3F ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? காரணங்களை கூறுக. வாட் ஆர் த ரெஃபர்ட் த 3F ஹார்மோன்ஸ், கிவ் த ரீசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஹெச் ஹார்மோன் சுரப்பை எதிர்மறை மற்றும் நேர்மறை பின்னூட்டம் கட்டுப்படுத்துகிறது. இந்நிகழ்வுக்கான நிபந்தனைகளை விளக்குக. ADH is controlled by the both positive and negative feedback of mechanism. Explain the condition this of mechanism. ஸோ இந்த 2 மார்க் 3 மார்க்கில்
எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக கம்பல்சரி கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த சாப்டர் வந்து கம்பல்சரி கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 மார்க் 3 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நமக்கு பார்ட் 4ல் 5 மார்க்கு 5 × 5 25. ஸோ இந்த 5 மார்க் 10 5 மார்க் இதில் இருக்குது. இந்த 10 5 மார்க்கு நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் படமாவது வரைஞ்சி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அதிலிருந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு பெரும்பான்மையான விலங்குகளில் காணப்படும் பொதுவான 4 பண்புகள் யாவை விளக்குக. அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகிறது லாம்பிட்டோ மார்ட்டியின் புறத்தோற்றத்தை விளக்குக. ஸோ நிறைய பேர் லாம்பிட்டோ மார்ட்டினா என்னன்னு தெரியலன்னு கொஸ்டினை விட்டுட்டு வந்துடுறாங்க. மண்புழுவோட ஜுவாலஜிக்கல் நேம் தான் லாம்பிட்டோ மார்ட்டி. அப்போ வாட் ஆர் த 4 காமன் கேரக்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபார் மோஸ்ட் இன் அனிமல்ஸ் எக்ஸ்பிளைன். டிஸ்கிரைப் த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் லாம்பிட்டோ மார்ட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரைப்பையில் நடைபெறும் செரிமானத்தை விவரிக்கவும். ஸோ இது ஒரு முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கார்பன் டை ஆக்சைடை திசுக்களிலிருந்து நுரையீரலுக்கு எவ்வாறு கடத்துகிறது. ஸோ இந்த 2 5 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு டைம் எழுதி பார்த்துருங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன் ஸ்டொமக். ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் த பிளட் டிரான்ஸ்போர்ட் CO2 ஃப்ரம் த டிஷ்யூ செல்ஸ் ஆஃப் இன் லங்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதய இயக்க சுழற்சி என்பது யாது விளக்குக. அல்லதில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு ஏற்படும் விதம், எலும்பு முறிவு குணமாக்குதல் பற்றி விவரிக்கவும். ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் கார்டிக் சைக்கிள், எக்ஸ்பிளைன், ரைட் அபவுட் மெக்கானிசம் ஹீலிங் ஆஃப் போன் ஃப்ராக்சர். 37 பார்த்தீங்கன்னா மனித மூளையின் நீள்வெட்டு தோற்றத்தை படமுறைந்த பாகங்களை குறிக்கவும். அல்லது தைராய்டு சுரப்பி சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை, அவற்றின் பணிகளை குறிப்பிடு. ட்ரா அண்ட் லேபிள் த எல்எஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஸோ எல்எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூனல் செக்ஷன். ஸோ எல்எஸ் ஆஃப் பிரெயினுங்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் டயக்ராம் அட்டன் பண்ணாமல் வந்துடுறீங்க. எல்எஸ்ன்னு கேட்டாலே சரி, கண்டிப்பாக பிரெயின் தான், ஹியூமன் பிரெயின் தான். நார்மலாக ஹியூமன் பிரெயின் கேட்டாலும் ஹியூமன் பிரெயின் தான் வரையணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஹார்மோன் செக்ரிட்டட் இன் தைராய்டு கிளாண்ட், மென்ஷன் தர் ஃபங்க்ஷன். எக்ஸ் கதிர்கள் என்பவை யாவை, அவற்றின் மருத்துவ முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பியாக்ஸ் மேரியின் வாழ்க்கை சுழற்சியினை படமுறைந்து விளக்குக. ஸோ நமக்கு பாம்பியாக்ஸ் மேரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாம்பியாக்ஸ் மேரியோட லைஃப் சைக்கிளை நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் ஆர் த எக்ஸ்ரேஸ், மென்ஷன் த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ரெஸ்டேட் த லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பாம்பியாக்ஸ் மோரி வித்தின் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டயக்ராம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவாலஜிக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் படிக்கணும், புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும், இன்டீரியரில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நல்லா படிங்க. மெயினாக ஆல்ரெடி நான் என்னென்ன ஜுவாலஜிக்கு டயக்ராம் வந்து பார்க்கணும்னு சொல்லணும், அந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. எல்லா அப்படி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.